வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இது பார்த்திங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பைக்கு. இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது மொபிலைசர் டைப்பு. இந்த மொபிலைசர் டைப்பில் பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கீ பேரிங் ஆகிருந்தால் தான், கீ வந்து அந்த வண்டிக்குரிய இருந்தால் தான் வண்டியில் வந்து இக்னிஷன் ஸ்பார்க்கே வரும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ டேமேஜ் ஆகிடுச்சு, தெரியுங்களா பார்த்தா இந்த கீ டேமேஜ் ஆகிடுச்சு. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா அதனால் நமக்கு வந்து இக்னிஷன் ஸ்பார்க் வரல. ஸோ இப்போ கீ லாக் செட்டோடு மாற்றுற மாதிரி நிலமை இருக்குது. கீ லாக் செட் மாற்றினா தான் நமக்கு இந்த வண்டியில் இக்னிஷன் ஸ்பார்க் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் இந்த இம்மொபிலைசர். இந்த யூனிட் தான் பார்த்திங்கன்னா மொபிலைசர் யூனிட். இம்மொபிலைசர் யூனிட்னால் இது அந்த சிடிஐயும் இந்த மொபிலைசரும் பேரானால் தான் இக்னிஷன் கரண்ட் வரும். ஸோ இந்த லாக் செட்டு அந்த மொபிலைசரும் பேர் பண்ணி நம்ம சிடிஐ பேர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரண்ட் வரும். ஸோ அப்போ நம்ம இது பண்ண முடியாத பட்ச சூழ்நிலையில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கம்பெனி கொண்டு போக முடியாத நிலைமை, கம்பெனியில் சார்ந்து இல்லாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த இம்மொபிலைசருக்குரிய சிடி யூனிட்டு. இந்த சிடி யூனிட்டையும் நம்ம அதை கொண்டு போய் பேர் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கு பதில் இப்போ ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ரோ பேஷன் ப்ரோவோட சிடி யூனிட் எடுத்திருக்கேன். அதுக்கேற்றாம்பல கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 4 பின் இருக்குங்க இல்லையா, இந்த 4 பின் கனெக்ஷன் வந்து அதுக்குரிய கனெக்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குரிய கனெக்ஷன் கொடுத்தா போதும், அந்த ஹீரோ பேஷன் ப்ரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் உள்ள கனெக்ஷன் அப்படியே இந்த கப்ளரில் ஃபிட் பண்ணிவிட்டு டிபிஎஸ்ஸை கூட வருங்க. 2 பின் வந்து டிபிஎஸ் தான், அது நமக்கு இப்போ தேவையில்லை. பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு எமர்ஜென்சி மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு எமர்ஜென்சியாக போகணும் அந்த மாதிரினா இது எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இக்னிஷன் நம்ம ஸ்டார்ட் ஆக எப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி நம்ம இந்த சிடி யூனிட் ஸ்டார்ட் ஆகி நல்ல ஒரு ரேசிங் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். இந்த சிடி யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். ஒரு எமர்ஜென்சி மோடாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சாவி லாக் செட் காணாமல் வேணாலோ, இந்த மாதிரி நம்ம லாக் செட் இல்லாத பட்சத்தில், அதாவது லாக் ஆன பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு சிடிஐ வந்து நம்ம கனெக்ஷன் எப்பயும் கையில் வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு இந்த ஒரு சிடியை எடுத்துகிட்டு போய் இதை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே இருந்தாலுமே ஒரு சாவி காணாமல் போனாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி மோடுக்கு எங்கேனாலும் வச்சுக்கலாங்க. இதுதான் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.